வெள்ளி கடைசினா நினைவு இருக்கா? எக்ஸ் கூட்டல் எக்ஸ் 100 சொல்லியிருந்தா அப்போ எக்ஸுக்குரிய பெருமானம் என்னென்னு கேட்டாங்க. எக்ஸுக்குரிய பெருமானம் 50. இது எல்லாருக்குமே தெரியும். 50ஐயும் கூட்டினா தான் 100. அப்போ 50 இதுக்குரிய சரியான முறை. இன்று முறை 5 வேற லெவல் ஒரு மேத்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. அதில் கடைசி தான் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸாக இருக்கும். 95% பேரால் 5க்கு 5 எடுக்க முடியல. உங்களால் முடியுமா? மாடல் 53 முதலாவது கேள்வி. ஆப்பிள் 8, வாழைப்பழம் 4. ஒரு ஆப்பிளையும் வாழைப்பழத்தையும் கூட்டி 2 பெருக்கினா என்ன விட? ஈஸி நினைக்காதீங்க, மிஸ்டேக் கட்டாயம் வரும். 16 தான் இதுக்கு சரியான விட. இந்த 16 எப்படி வந்தாலும் தெரியும். ஆப்பிளுக்கு 8, அப்போ 8 கூட்டல் வாழைப்பழத்துக்கு 4, 4 தர 2. இப்படியே நாங்கள் 8 4 பெருக்கிட்டு செய்திடக்கூடாது. பொட்மேஸ் ஓர்டரில் பெருக்கெல்லாம் முதல்ல செய்யணும். அப்போ 4 2 வைக்கணும்னா 8, 8ஓட 8 கூட்டினோம்னா 16 தான் இதுக்குரிய சரியான விட. இலக்கம் 2 90 வகுத்தல் 9 கூட்டல் 40. வேகத்தில் ஆன்சர் சொல்லாதீங்க, தவறு வரும். சரியான விட 50 தான் இதுக்குரிய சரியான விட. இந்த 50 எப்படி இருந்தாலும் தெரியும். 90 9 வகுத்தோம்னா 10, அதோட 40 கூட்டினோம்னா 50. இதில் வகுத்தலா கூட்டலா செய்யணும்னு தெரியும். வகுத்தலா முதல்ல செய்யணும். அதனால தான் இதை முதல்ல செய்துட்டு இதை அடுத்ததாக செய்தினாங்க. ஆக முதல்ல 50 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 3 500 பாதி கழித்தல் 25 எத்தனைன்னு கேட்டிருக்குது. இது ஈஸி இல்லையா? 225 தான் இதுக்குரிய சரியான விட. இந்த 225 எப்படி வந்தாலும் தெரியும். 500 பாதி என்றா இன்னண்டா அரைவாசி, அதாவது பெருக்கல் இன்னண்டா. அப்போ அரைவாசி என்ன பாதி என்றா அரைவாசின்னு தெரியும். 500 அரைவாசி 250. அதிலேருந்து 25 கழிச்சோம்டா 225 இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 4 9 பெருக்கல் 8 கழித்தல் 9. பலர் பிளவிடுறாங்க, கவனமா செய்யுங்க. சரியான விட 63. இந்த 63 எப்படி வந்தாலும் தெரியும். 9 பெருக்கல் 8 கழித்தல் 9 இருக்குது. பெருக்கலும் கழித்தலும் இருக்க பெருக்கலை தான் முதல்ல செய்யணும். அதுக்கு பிறகுதான் கழித்தலை செய்யணும். அப்போ பெருக்கலை செய்தோம்னா 9 8ஆல் பிரிக்கணும்னா 72. அதிலிருந்து 9 கழிச்சோம்னா 63 தான் இதுக்குரிய சரியான விட. இலக்கம் 5 ஃபைனல் கொஸ்டின். எக்ஸ் தர 6 கழித்தல் 12 48க்கு சமனா? இந்த இலக்கத்தை 6ஆல் பெருக்கி 12 கழிச்சா 48க்கு சமன், அல்லது சமன்பாட்டு தீர்த்தும் காணலாம். இந்த 5வது கேள்விக்குரிய உங்களுடைய ஆன்சர் என்ன? 1 தொடக்கம் 5 வரை ஆனதுக்கு உங்களுக்கு ஸ்கோர் எத்தனை? 5 சரியா எடுக்க முடிஞ்சதா? இந்த 5வது கேள்விக்குரிய ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதில் நீங்கள் சரியாண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த கேள்விக்குரிய உடைய அடுத்த காலத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சரியாக பழியாண்டு மறக்காமல் 5க்கு 5 எடுத்துறீங்களா?